வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம் ஜே தான் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போறோம். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ரசிகர்களுக்கும் சிஎம் விஜயோட தொண்டர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி அளிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, அவங்க இல்லாம மற்ற பொதுமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கோடான கோடி சந்தோஷத்தை வெறித்தனமா கொடுக்க போகுது. ஸோ தளபதி விஜயும் அவரோட மனைவியும் இணைய போறதுக்கான நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு. கேட்கும் போதே மனசுக்குள்ள அப்படியே ஜர்பத்து குடிச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கா. ஸோ அதை தாங்க நான் சொல்ல வரேன். அதாவது தளபதி விஜயும் அவரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா விவாகரத்து பெற போறதா நியூஸ் வந்துச்சு. அது உண்மைதான். பிப்ரவரி மாசம் இந்த நியூஸ் வந்துச்சு. பட் டிசம்பர் மாசமே சங்கீதா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல ஹியரிங்ஸ், பல போராட்டங்கள், பல அவமதிப்பு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் சரி, அவங்க மனைவி சங்கீதாவும் சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த விவாகரத்து பத்திரத்துல பார்த்தீங்கன்னா என்ன எழுதி இருந்துச்சுன்னா, ஒரு நடிகையை முக்கியமா காரணம் காட்டி சங்கீதா விவாகரத்து கேட்டிருந்தாங்க. அந்த நடிகை யாரு, என்ன ஏதுன்ற கதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹியரிங் நடந்துச்சுங்க. அந்த ஹியரிங்ல பார்த்தீங்கன்னா சங்கீதா லண்டன்ல இருந்து வீடியோ கால் மூலியமா அட்டன் பண்ணியிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய்க்கு அன்னைக்கு சட்டமன்றம் இருந்ததுனால அவர் மதியம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமா அட்டன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அட்டன் பண்ணிட்டு இருந்த வேலையில சங்கீதா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வீடியோ கலந்து பேசுறாங்க. தளபதி விஜய் இன்னொரு இடத்துல வீடியோ கால் பேசுறாரு. நடுவில் வச்சிருந்துருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் சங்கீதா மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கும் போல. தளபதி விஜயை பார்த்த அந்த ஒற்றை நொடி பார்த்தீங்கன்னா சங்கீதா எதையுமே யோசிக்காம, நான் கொடுத்த 3 வழக்கையுமே வாபஸ் பண்ணிக்கிறேன், இது முழுக்க முழுக்க என்னோட பசங்களோட எதிர்காலத்துக்காக தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதா ஓப்பனா சொல்லிட்டாங்க. அப்பவே சிஎம் விஜய் லைட்டா சிரிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ உடனே சிஎம் விஜய் ஓகே அதை நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதா இருக்காங்க, அவங்க அந்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கைத்தறி நெசவாளர்களுக்கான ஒரு விழாவை நடத்தினாரு. சில விஷயங்களையுமே செஞ்சாரு. வெற்றி தறின்னு சொல்லிட்டு பல கடைகளுமே அரசாங்கம் மூலியமா ஓப்பன் பண்ணியிருந்தாருங்க. ஸோ அந்த நேரத்துல தளபதி விஜய் தறியை பத்தி சில விஷயங்களை கேட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சில புடவைகளை பார்க்கும்போது தளபதி விஜய்க்கு அவரோட மனைவி ஞாபகமும் வந்ததாக சொல்லப்படுதுங்க. ஸோ உடனே தளபதி விஜய் தன்னோட தாய், தன்னோட மகள் மற்றும் தன்னோட மனைவிக்கு அந்த புடவையை வாங்கி கொடுத்துக்கிறாரு. தனித்தனியாக வாங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட மனைவி சங்கீதாவுக்கு திருமண நாள் வருது. இது 27வது வருஷம் திருமண நாளுங்க. ஸோ அதனால அந்த அன்னைக்கு இவங்க 2 பேரும் இணைந்து போட்டோக்கள் வரும்ன்ற மாதிரியுமே பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்ல இந்த வீடியோ பார்க்க தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கும்ல, அந்த குளிர்ச்சி எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மேலாம் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.